இன்றைக்கி நம்ம நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மண் சட்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், தனியா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலரை விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மசாலா ஒட்டி வரணும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் கலரை விட்டுட்டே இருக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டு வந்துடுச்சு. தண்ணியெலாம் சுண்டுட்ட அப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். இப்போ கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.